الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم كما يرويه عبد الله بن مسعود رضي الله عنه: اللهم إني أسألك إيمانا لا يرتد ونعيما لا ينفد ومرافقة محمد صلى الله عليه وسلم في أعلى جنات الخلد أو كما قال. رواه الإمام أحمد في مسنده. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனுடைய உபூதியத்தினும் அடிமைத்தனத்தை நிரூபித்து காட்டுவதற்காக, அதனை பார்த்து அவன் சந்தோஷமடைவதற்காக, அதனை பார்த்து அவன் பெருமை அடைவதற்காக மனிதர்களாகிய எங்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். நாங்கள் எல்லோரும் அந்த ரப்புடைய அடிமைகள், இபாதுகள். எங்களுக்கு தந்திருக்கிற வேலையெல்லாம் அடிமையில வேலையை தந்திருக்கிறான். இபாதத் என்று சொல்லது அடிமைத்தனத்துக்கு சொல்லது. யாருக்கு அடிமை? படைப்பினங்களுக்கு நாங்கள் அடிமை அல்ல, நாங்கள் அடிமை அல்லாஹுக்கு தான். நாங்கள் அடிமை என்று சொல்லும் போது அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். நாங்கள் அடிமைத்தனமான அந்த வணக்கங்களை செய்யும் போது அல்லாஹ் எங்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறான், பெருமை அடைகிறான். அதனால் தான் மிஅராஜுடைய பிரயாணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்ற அந்த நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்று சொல்கிறார். இரவோடு இரவாக தன்னுடைய நபியை அழைத்து சென்றான் என்று சொல்லாமல், தனது ரசூலை அழைத்து சென்றான் என்று சொல்லாமல், தன்னுடைய ஹபீபை அழைத்து சென்றான் என்று சொல்லாமல், தனது அடிமையை அழைத்து சென்றதாக சொல்லுகிறான்.
அடிமை என்று சொல்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே சொல்வார்கள், அன அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமையும் நான் அவனுடைய ரசூலும் நான். ரசூல் என்ற பட்டத்தை சொல்வதற்கு முன்பு அடிமை என்பதை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை அடைகிறார்கள் என்றார். அந்த அடிமை என்று சொல்வதே அல்லாஹ்வுக்கு அவ்வளவு விருப்பமாக இருக்கிறது. அந்த அடிமைத்தனத்தை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களை படைத்து அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற எங்களுக்காக உலகத்தில் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்திருக்கிறான். குர்ஆனில் அவன் தெளிவாகவே சொல்லி இருக்கிறான், உங்களை வேறு எதுக்கும் படைக்க இல்லை, உங்களை இங்க வாழ்றதுக்கு படைக்கவும் இல்லை, இது வாழ்ற இடமும் இல்லை, இது ஒரு வாழ்க்கையை தயாரிக்கிற இடம். உங்களை படைச்சிருக்கிறோம் அடிமைத்தனத்தை காட்டுறதுக்கு. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித இனத்தையும் ஜின்னினத்தையும் நான் படைத்திருப்பது அவர்கள் என்னை இபாதத்து செய்வதற்காக. இபாதத் என்றால் என்ன? என்னை அவர்கள் அறிந்து அவர்கள் அடிமைகள் என்று நிரூபிப்பதற்காக. நாங்கள் இந்த பூமியில் இருந்து கொண்டே நாங்கள் அடிமைகள் என்று நிரூபிக்கும் போது தானாகவே அல்லாஹ் எஜமானன் என்பது நிரூபணமாகிறது. அவன் சொல்லுகிறான், பூமியில் உள்ள அனைத்து பெருமையும் எனக்கே சொந்தம், வானத்தில் உள்ள எல்லா பெருமைகளும் எனக்கே சொந்தம், அந்த பெருமையில் வேறு யாருக்கும் பங்கு கிடையாது. வலகுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியில் உள்ள அந்த பெருமைகள் எல்லாம் அந்த ரப்புக்கு சொந்தம் என்று சொல்கிறான். இப்படிப்பட்ட ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனிடத்தில் எப்படியான இன்பங்களை வச்சிருப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்துக்கு அனுப்பிய, இந்த உலகத்தில் அவனை அறிமுகப்படுத்த அனுப்பிய, அவன் யார் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த அனுப்பிய மிகச் சிறந்த மனிதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர்களுக்கு பிரதானமான 2 பொறுப்புகளை கொடுத்திருந்தான். முதலாவது பொறுப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் யார் என்று தெரியாமல் இருக்கிற மக்கள், அவர்களை நாங்கள் காஃபிர்கள் என்று சொல்கிறோம், அந்த மக்களிடத்திலே போய் அல்லாஹ் யார் என்று அறிமுகப்படுத்துகிற வேலை. அல்லாஹ்வை தெரிந்தவர்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அவர்களை பாவம் செய்கிற முஸ்லிம்கள் என்று சொல்கிறோம். அவர்களிடத்திலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி இந்த 2 சாரார்களையும் அல்லாஹ்வுடன் இணைக்கும் பணி, அடியார்களை அல்லாஹ்வுடன் இணைக்குகின்ற பணி, அந்த பணிக்குத்தான் தஅவா என்று சொல்கிறோம், தாவத்துடைய பணி. இரண்டாவது, ரசூலாகிய தானே அல்லாஹ்வுடன் தன்னை இணைத்துக் கொள்ளுகிற வேலை, அதற்கு இபாதத் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு நபிக்கும் இந்த 2 வேலைகளும் இருக்குது. பகலில் அடியார்களை அல்லாஹ்வுடன் இணைப்பது, அதற்கு தாவத் என்று பேரு. இரவில் இஷாவுக்கு பிறகு கால்கள் வீங்குற அளவுக்கு நின்று நான் ஒரு அடிமை என்பதை வெளிப்படுத்துவது, அதற்கு இபாதத் என்று சொல்லுவோம். தாவத்தும் இபாதத்தும் ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பணிகள். இந்த பணியை செய்வதற்கு உதவியாக அல்லாஹ் சஹாபாக்களை கொண்டு வந்தான். சஹாபாக்கள் பெரிய பாக்கியசாலிகள், சஹாபாக்கள் பெரிய பாக்கியசாலிகள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார்கள், தன்னிடம் இருந்தது எல்லாம் செலவழித்தார்கள், ஊரை துறந்து போனார்கள், அன்னார் சொல்லுகிற இடங்களில் உயிரை கூட நீத்தார்கள், இழக்க முடியாதவைகளை எல்லாம் இழந்தார்கள் சஹாபா பெருமக்கள். அந்த சஹாபாக்கள் உண்மையிலே பெரிய பாக்கியசாலிகள். அதனால் அந்த சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டார். பொருந்தி கொண்டது மட்டுமல்ல, அவர்களின் மீது அல்லாஹ்வுக்கு திருப்தி என்று அறிவித்தான். ரலியல்லாஹு அன்ஹும், சஹாபாக்களை அல்லாஹ் திருப்தி கண்டு விட்டான். அந்த சஹாபாக்களை யாரு குறை சொன்னாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு அவங்கள திருப்தி என்றான். எங்களுக்கும் சொல்லி தந்திருக்கிறார். அவங்களோட பேரு கேட்கும் போது நீங்களும் சொல்லுங்க, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொல்லுங்க. அல்லாஹ் இந்த சஹாபாக்களை பொருந்தி கொண்டான், அவர்களை திருப்தியாக வைத்திருக்கிறான் என்று சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சஹாபாக்களை அல்லாஹ் எவ்வளவு உயர்த்தினான் தெரியுமா? சொன்னான், நீங்க பின்னால வந்திருக்கக்கூடிய காலத்துல எவ்வளவு இபாதத்து செய்தாலும் அந்த சஹாபாக்களை உங்களுக்கு நெருங்க முடியாது. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் செலவழித்தாலும் ஒரு சஹாபி கை நிறைய அள்ளி கொடுத்த ஒரு அள்ளுக்கு சமமாகாது. குர்ஆன்ல இருக்கு,
லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்னால், அதாவது ஹிஜ்ரத் அல்ல, ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் செலவு செய்தவர்களும் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு செய்தவர்களும் சமமாக மாட்டார்கள். லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வ காத்தல். ஃபத்ஹு மக்காவுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வுடன் இணைந்து மார்க்கத்துக்காக போரிட்டார்களே, அவர்களும் அதற்கு பிறகு வந்து செலவழித்தவர்களும் சமமாக மாட்டார்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ற சஹாபாக்களை ஒருத்தரும் ஏசாதீங்க, அவங்களோட பொறுமதி எனக்கு தான் தெரியும். நீங்க பின்னால வந்து கொண்டு இருந்துட்டு சஹாபாக்கள் ஒருத்தரும் குறை சொல்ல போகாதீங்க. லா தசுப்பு அஸ்ஹாபி, எனது சஹாபாக்களை நீங்கள் ஏச வேண்டாம். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் எவர் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், உங்களில் ஒருவர் 2 குவியல் தங்கம், எந்த அளவு? உஹது மலை அளவு தங்கம். 7-8 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது உஹது மலை. அந்த மலை அளவு தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்தாலும் ஒரு சஹாபி அவருடைய 2 கை நிறைய கொண்டு வந்து கொடுத்த கோதுமை மாவுக்கு சமமாகாதன்னா. சஹாபாக்களை அல்லாஹ் அவ்வளவு தூரம் உதைத்து வச்சிருக்கிறார். ஏன்? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த பணிக்காக தோள் கொடுத்ததன் காரணமாக. அவர்கள் வாழ்ந்த காலமே இந்த சமூகத்தின் பொன்னான காலம் என்று சொன்னாங்க. ஹைருக்கும் கர்னி, பின்னால வந்தவங்க யாரும் பெருமை அடிக்கலா, உங்களில் மிகச் சிறந்தவர்கள் என்னோடு சேர்ந்து வாழுகிற இந்த நூற்றாண்டில இருந்தவங்க என்று சொன்னாங்க. என்னோட யாரு சேர்ந்து வாழ்றாங்களோ அப்பனா சஹாபாக்கள் இருந்த காலம் இதுவே சிறந்த காலம் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த சஹாபாக்களிடத்துல ஒரு போட்டி இருந்துச்சு. என்ன போட்டி தெரியுமா? இன்று எங்களிடத்துல துனியாவுடைய பதவி உயர்வுகளை அடைகிறதுக்காக நாங்க போட்டி போடுறோமே. யாருமே ஒரே நிலைமையில துனியாவில் இருக்கிறது விருப்பம் இல்லை. எல்லாரும் மேல போற பார்க்கிறார். எல்லாரும் அந்த இடத்திலிருந்து துனியாவில மேல உயர பார்க்கிறாங்க. 1 லட்சம் சம்பளம் எடுத்தவன் அதை எப்படி 2 லட்சம் ஆக்கலாம் என்று பார்க்கிறான். ஒரு வீடு உள்ளவர் 2 வீடு ஆக்கலாம் என்று பார்க்கிறான். இலங்கை நாணயத்துல காசு சம்பளம் எடுத்தவன் அதை எப்படி டாலர்ல வாங்கலாம் என்று பார்க்கிறான். ஒரு வைக்கல் உள்ளவர் அதை எப்படி 2ஆக மாத்தலாம் என்று பார்க்கிறான். ஒரு கடையை வச்சு வாழ்றவர் எப்படி 2ஆக ஆக்கலாம் என்று யோசிக்கிறார். எங்கட சஹாபாக்கள் யோசிச்சாங்க, உலகத்தில் இல்ல ஆகிராவில கீழ உள்ள சொர்க்கத்தில் நிக்காம ஆக உயர்ந்த சொர்க்கத்துக்கு போற எப்படி? எங்கட சிந்தனை எப்படி இருக்குதுன்னா, எப்படியாவது தப்பி பஸ்ல ஏறிட்டா சரி, சொர்க்கத்துக்குள்ள பூந்துட்டா போதும். இதுதான் எங்கட சிந்தனை. சொர்க்கத்துக்குள்ள பூந்துட்டா போதும். சஹாபாக்களுக்கு அந்த சிந்தனை இல்ல. சொர்க்கத்துக்குள்ள பூந்துட்டா போதும் இல்ல, சுவர்க்கத்தில உள்ள ஆக உயர்ந்த பதவிக்கு எப்படி போற? அவங்களோட கவலை எதாவது இருந்துச்சு. ஆக உயர்ந்த பதவி போறண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகணும். அவங்களே தான் ஆக உயர்ந்த பதவி கிடைக்கும். இங்க போல இல்ல, இங்க இருக்குது ஜொப்புகள்ல ப்ரமோஷன் இருக்குது. ப்ரமோஷன் கிடைச்சா ஒரு 10,000 சம்பளம் கூடும், 30,000 சம்பளம் கூடும், 50,000 சம்பளம் கூடும், சில சலுகைகள் வசதிகள் கிடைக்கும். அது போல அழிஞ்சு போற சாமன் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்துடைய 2 பதவிகளுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். இங்கிருக்கிற மாளிகை வேற, மேலிருக்கிற சொர்க்கத்துல மாளிகை வேற. இங்கிருக்கிற ஹூர்லின் அழகு வேற, மேலிருக்கிற ஹூர்லின் அழகு வேற. இங்கிருக்கிற சாப்பாட்டுடைய ருசி வேற, மேலிருக்கிற சாப்பாட்டோட ருசி வேற. இங்கிருக்கிற ஆடைகள் உடுப்புகளுடைய பசந்து வேற, மேல இருக்கிற சொர்க்கத்துடைய பசந்து வேற. இங்கிருக்கிற நிம்மதியும் குதூகலமும் வேற, மேல இருக்கிற குதூகலம் வேற. அங்க போன பிறகுதான் தெரியும். இதனால சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க, சொர்க்கத்துக்குள்ள போறதல்ல, மேல போற எப்படி? அவங்களோட முயற்சி அதுக்கு தான் இருந்துச்சு. மேல போற எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
ஒரு சஹாபி வாரார் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நாங்க இங்க துனியா, நான் என் உயிரை விட உங்களை நான் மதிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். எனக்கிட்ட இருக்கிற அவ்வளவு சொத்துக்களை விடவும் நான் உங்களை மதிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். என் குடும்பத்தை விடவும் நான் உங்களை மதிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். அப்படி ஒரு நேசம் உங்களோட எனக்கு இருக்கிறது. நான் எப்படி உங்களோட இருக்கிறேன்டா, வீட்டுக்கு போய் இன்னொன்னு எனக்கு ஞாபகம் வரும், உங்களோட முகம் யாது வரும். நான் ஓடி வருவேன், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வருவேன் யா ரசூலல்லாஹ். வந்து உங்களை பார்த்து குனி பண்ண. ஆனா எனக்கு ஒரே கவலையாயிக்குது, மௌத்தானத்துக்கு போற நீங்களும் மௌத்தாகுவீங்க, நானும் மௌத்தாகுவேன். நீங்களும் மௌத்தாகுவீங்க, நானும் மௌத்தாகுவேன். மௌத்தானத்துக்கு பின்னால நீங்களும் சொர்க்கம் போவீங்க, நானும் சொர்க்கம் போவேன். சாபிக்கு அவ்வளவு ஷுவர், நானும் சொர்க்கம் போறேன். ஆனா நீங்க சொர்க்கத்தில நபிமார்களோட மேல பெய்திருவீங்க, நான் கீழே இப்ப யாரும் சொல்லலாம். இதுதான் எனக்கு ஒரே கவலை. நாங்க எல்லாரும் கவலைப்படுறோம், நரகம் போகாம தப்பி போக மாட்டேன். எங்கட தலையிலேக்கு நரகம் போகாம தப்பு எப்படி என்று அவரு பார்க்கிறாரு. ரசூலுல்லாஹ்வோட கிட்ட போயிட்டு சொர்க்கத்தில் நிக்கிற வழி என்ன? அவர் ப்ரமோஷன் எடுக்க பார்க்கிறாரு. மேல போயிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலோட எப்படி நிக்கிறது அவரோட கவலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கீழே போட்டாங்க, ஆயத்திறங்கிச்சு. அல்லாஹ்வுடைய ரசூலோட உங்களை நிக்கணுமா, சொர்க்கத்திலே ஆக மேல உள்ள ஜன்னத்துக்கு போகணுமா, இந்த பரிகாரம் வைக்கிறது. என்ன பரிகாரம்? வமன் யுத்திஇல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலுக்கும் முழுமையா கட்டுப்படுங்க. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யாரு வழிபடுகிறார்களோ, அல்லாஹ் சொன்னா அதுக்கு மேல புத்திய போடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து என்றா அதுக்கு மேல உங்களுக்கு வேறொன்று இருக்க கூடாது. அப்படி வழிபட தயாரண்டா அப்படிப்பட்ட ஆட்களை அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் யாரு கிடைக்குதோ அவங்களோட நிப்பட்டு சொர்க்கத்தில் நிஅமத் அடைஞ்சவங்களோட நிப்பட்டு. ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ, நிஅமத் கொடுத்தானோ அவங்களோட அந்த மக்கள் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய அருளை பெற்றார்கள் யாரு? மினன் நபியீன், நபிமார்களோடு இருப்பாங்க. நபிமார்களை பிறகு பெரிய ஈமானுல்லாக்கள், சித்தீகீன்கள். மூணாவது இஸ்லாத்துக்காக உயிரை கொடுத்த ஷுஹதாக்கள். நான்காவது சாலிஹீன்கள், நல்ல அல்லாஹ்வுடைய ஹக்குகளையும் பூர்த்தி செய்து அடியார்களுடைய ஹக்கிலையும் குறைபாடு செய்யாத சாலிஹான மக்களோடு இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றார், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அங்கதான் கிடைக்கும். நல்ல முறையில் அங்க வாழ்றதுக்கு கேள்வி, சொர்க்கத்திலே இன்பத்திலே இன்பமாக இருக்கிறது கேள்வி. சஹாபியோட கவலை என்னன்னு பாருங்க. இதுக்கு சொல்வாங்க அல் முராஃபகா மஅ ரசூலில்லாஹ். எத்தனையோ சஹாபாக்கள் ஏங்கிக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்தில் இருக்கணும், அவங்களோட இருக்கணும். முதலாவது பரிகாரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு சஹாபி வந்தார், குஐப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவருடைய ரிவாயத்தில் இருக்கிற ஹதீஸ். பிரயாணம் ஒன்றிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தான். வரும்போது தஹஜ்ஜுத் நேரத்தில் அந்த சஹாபி வுது செய்யறதுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. தஹஜ்ஜுத் நேரத்தில் என்ன தேவையோ அதெல்லாம் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹித்மத் செஞ்சிட்டீங்களேப்பா, கேளுங்க, என்னமாலும் தாரேன். சல்லி, என்ன தேவை நான் உங்களுக்கு தாரேன். அந்த சஹாபி சந்தர்ப்பத்தை பார்த்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், உங்களோட சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு கேளுங்களேன். உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும், டாக்கெட்டிங்க பாருங்க, உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும், அதுக்கு எனக்கு வழி பண்ணுங்க யா ரசூலல்லாஹ். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது சின்னொரு வேலை அல்ல, அதுக்கு நீங்க என்ன தெரியுமா செய்யணும், அதிகமாக சுஜூது செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணி தாங்க, உங்களை நான் இப்படி கொண்டு போறேன். அஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், சுஜூதை அதிகரிப்பதன் மூலம் எனக்கு உதவி செய்யுங்க. தொழுகை அதிகரிச்சா தான் சுஜூதுகள் அதிகரிக்கும். சுஜூதுகள் அதிகரிங்க, இரவில் நீண்ட நீண்ட தொழுகைகளை தொழுங்க, நீண்ட ரக்காத்துகளோட தொழுங்க, நீண்ட சுஜூது செய்யுங்க. அல்லாஹ் உங்களோட சந்தோஷப்படுவான், என்னோட உங்களுக்கு சொர்க்கத்துக்கு வரையும்.
நீண்ட தொழுகைகள், அதிகமான ருக்கூகள், அதிகமான சுஜூதுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் இருக்குது. இதுவும் முஸ்னத் அஹ்மதுல பதிவாகுது. சொன்னாங்க, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுவிச்சு கொண்டிருந்தாங்க. பின்னால் ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் எல்லாம் இருந்தாங்க. அதில் ஓதுறாங்க சூரத்துன் நிசா. இந்த சூரத்துன் நிசாவுடைய 100வது ஆயத்து வருது. இங்கிட்டு பார்த்தா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுகையில துஆ கேட்டுக்கொண்டு நிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் கேளுங்கப்பா, கொடுக்கப்படும். கேளுங்க, நல்ல சந்தர்ப்பம், தொழுகையில கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவான். தொழுகையில கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவான் சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நீங்க குர்ஆன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதின மாதிரி ஓதணும்டா. ஃப்ரெஷ்ஷா அவர் வானத்தில் இருந்து குர்ஆனை சுட சுட அப்படியே கொண்டு வந்து எனக்கு இறக்குறார் இல்லையா, அந்த மாதிரி குர்ஆன் ஓதணுமா, கொஞ்சமும் மாற்றம் இல்லாம. இப்னு உம்மி மஅபத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத போல ஓதினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதின மாதிரி தான். அப்படியா? இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே துஆ கொண்டு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 3 விஷயத்தை கேட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தத். யா அல்லாஹ், நீ எனக்கு உன்னை பத்தி எப்படியான நம்பிக்கையுண்ட தருவன்டா, ஒரு காலத்திலேயும் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நான் முர்த்ததாக படாத, மதம் மாறாத, கால பின்னுக்கு வைக்கிற இந்த இஸ்லாம் சரி வராதே, எந்த ஒரு நேரத்திலையும் சிந்தனை வராத பலமான ஈமான் உன்னிடத்துல கேட்கிறேன். ஈமான் அல்லாஹ் இருத்தம். 2வது கேட்டாங்க, அழிஞ்சி போகாத நிஅமத்தை கேட்டு நினைக்கிறேன். எல்லாமே அழிஞ்சு போகுது. ஊட்ட கட்டினா கொஞ்ச நாளையில உடைஞ்சு போடுது, காரை கொஞ்ச நாளையில விற்கிறோம், கடையும் மாறுது, காசும் இல்லாம போகுது, உடுத்த உடுப்பு முக்கி போகுது. அழியாத நியமத்தோணும், அதை வாங்குறதுக்கு சொர்க்கத்துக்கு தான் போகணும். அதைத்தான் கேட்டார், அழியாத நியமத்தை தான். 3வது கேட்டாரு, உயர்ந்த சொர்க்கத்தில ரசூலுல்லாஹ்வோட இருக்கணும். ومرافقة محمد صلى الله عليه وسلم في أعلى جنات الخلد. ஜன்னத்துல் ஹுல்துடைய உயர்ந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக ரசூலுல்லாஹ்வோட இருக்கிற பாக்கியத்தை தான் கேட்டார். அல்லாஹ் அதை கபூல் செஞ்சார். துனியாவில் உண்டாக முஹப்பத்தாக இருந்தது போல, துனியாவில் அவர்களுடைய வீட்டிலே இருந்தது போல. சொல்லாங்களே, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுல கொஞ்ச நாள் வந்திருந்தோம். நாங்க நினைச்சோம் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதும் அவங்களோட உம்மாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் நினைச்சோம். அவ்வளவு நேரம் அவங்களோட வீட்டுக்குள்ளதான் இவங்களுக்கு வேலை. இது போல அல்லாஹ் சொர்க்கத்திலேயும் உண்டாக இருக்கிற பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப ரசூலுல்லாஹ்வுடன் உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்க 1வது வழி தீன பின்பற்றுறது, 2வது வழி தொழுகையை அதிகரிக்கிறது, 3வது வழின்னு சொன்னாங்க. என்ன வழி தெரியுமா சொன்னாங்க? யதீம்களை கவனிங்கடா. அனாத புள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா, வாப்ப இல்லாத புள்ளைகள், இந்த புள்ளைகளை கவனிங்க, அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுங்க, அவங்களுக்கு இடங்களை ஏற்பாடு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு காசு செலவழிங்க, அவங்களோட தலையை தடவுங்க, கண்ணீர் வடிய விட்டுடாதீங்க, அவங்களுக்கு அநியாயம் நடக்க விட்டுறாதீங்க, அவங்க கல்வி இல்லாம ஒழுக்கம் இல்லாம சீரழிஞ்சு போறதுக்கு இடம் விட்டுறாதீங்க, நீங்க அவங்கள பாதுகாக்க முன்னுக்கு போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியிலே ரிவாயத் இருக்குது, அன வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னah. 2 விரலையும் சேர்த்து காட்டினாங்க, யதீமை பொறுப்படுத்தி நடக்கிறவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி போ. சினோர் வித்தியாசம். இந்த விரல் கொஞ்சம் கட்டதானே, இது கொஞ்சம் உயரம், அவ கொஞ்சம் வித்தியாசம் கொண்டு இருக்குது, ஒரே தரம் அல்ல, ஆனா எனக்கு கிட்ட இருக்கிற சொர்க்கத்தில் இப்ப யதீம்களை கவனிக்கிறது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கிறதுக்குரிய பாக்கியத்தை வழியை திறந்து கொடுக்குது. சஹீஹ் புகாரியில் இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டது. 4வது வழி அல்லாஹ்வுடைய ரசூலோட நாளைக்கு சொர்க்கத்தில் இருக்கணுமா, 4வது வழி சொன்னாங்க, யாருக்கு பொம்பளை புள்ளகள் கிடைச்சிக்குதோ அவங்களுக்கு தீனுடைய கல்வியை கொடுத்து அவங்களுக்கு
உங்களோட வாழ்க்கையால ஒழுக்கத்தை காட்டி கொடுத்து அழகான மார்க்க கல்வி, அழகான ஒழுக்கம், ஆடைட ஒழுக்கம், பேச்சட ஒழுக்கம், வெக்கம், மானம், மரியாதை, பணிவு, இதெல்லாத்தையும் படிச்சு கொடுத்து சிறப்பாக ஒரு பிள்ளைய வளர்க்க விட்டு அந்த பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுக்கிறாரு. இவங்களும் என்னோட சொர்க்கத்தில் பார்க்கலாம். 4 வழிகளும் முயற்சி செஞ்சு அடைய முடியாததல்ல. நாளை சொர்க்கத்தில் உயர்ந்த மேலான பதவிகளை அடையிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா நாளைக்கு ரொம்ப கவலைப்பட்டுருவோம், ரொம்ப பெரிய பிரச்சனை பட்டுருவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இப்படியான இந்த வழிமுறைகளை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடந்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனோடு அவர்களுடைய முஹப்பத்தை உண்டாக்கி அவர்களை உள்ளத்தால நேசிச்சு அவங்களோட ஒவ்வொரு சுன்னத்தையும் உயிரை விட மேலாக நேசிச்சு அவங்க கொண்டு வந்த தீன் அனாதையாக பாதைகளிலும் வீடுகளிலும் என்ன மஸ்ஜிதுகளிலும் அவங்களோட மார்க்கம் அனாதையாக இருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்காம அதுக்கு உதவி செய்து அந்த தீனுக்கு மெருகூட்டக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முழு உம்மத்துன் முஸ்லிமாவுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உன்னுடைய தீனின் மீது எங்களுக்கு பற்றை ஏற்படுத்துவாயாக. உன்னோடு உண்மையான முஹப்பத்தை ஏற்படுத்துவாயாக. உனது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் உண்டாக்குவாயாக. தீனுடைய ஒரு பற்றை ஏற்படுத்துவாயாக. தீனின் மீது ஒரு பற்றை ஏற்படுத்துவாயாக. உயர்ந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடே இந்த உலகத்தை விட்டு பிரியும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. முழு உலகளாவிய முஸ்லிம்களுக்கும் உதவி செய்வாயாக. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களை கண்ணியமாகவும் சிறப்பாகவும் வாழ வைப்பாயாக. பொருளாதாரத்திலே பரக்க செய்வாயாக. ரிஸ்கிலே பரக்க செய்வாயாக. நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து பாதுகாத்துருவாயாக. கடும் வறுமையிலிருந்து பாதுகாத்துருவாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்களும் ஏனையோர்களும் வறுமையோடு உணவில்லாமல் வசதி இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நீ வாழ்வதற்குரிய வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. கடனிலிருந்து பாதுகாப்பு தந்துருவாயாக. யாருக்கும் கடன் வைத்த நிலையில் ரூஹ் பிரியாமல் பாதுகாத்துருவாயாக. அந்த கடனுக்குரிய முழுமையான ஏற்பாடையும் செய்து கொடுத்துருவாயா. யா அல்லாஹ், மறுமையில அங்கே கடன் கொடுக்க எந்த ஏற்பாடுகளும் எங்கட கையில இல்லை. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே அவைகள் எல்லாம் நிறைவேற்றி உன்னிடத்தில் நிறையாக வருவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.